بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் கடந்த 10 நாட்களாக அமல்களை குறித்த நம்முடைய பார்வைகளை சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தலைப்பின் கீழ் பல்வேறு தகவல்களை தொடராக நாம் பார்த்தோம். அதன் அடுத்தபடியாக அண்ணல் நபியின் அழகிய வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறு என்ற தலைப்பை பொறுத்தவரை மனித சமூகத்திற்கு மிக மிக அவசியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. பொதுவாகவே நபிமார்களுடைய வரலாறு என்பதை தாண்டி உலகத்திலே மனிதனுக்கு வரலாறுகள் அவசியமானது. கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ இருக்கிற மனிதர்களுக்கு விட்டு சென்றிருக்கிற பாடங்கள், படிப்பினைகள். வரலாறு என்பது வெறுமனே கடந்த காலத்திலே வாழ்ந்து சென்ற மனிதர்களை பற்றி யார் வாழ்ந்தார்கள், யார் ஆண்டது, எப்பொழுது ஆண்டார்கள், எப்பொழுது தோற்று போனார்கள் என்பதை மட்டுமே படிக்கின்ற பாடம் அல்ல வரலாறு. கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் செய்த தவறுகளை நமக்கு சொல்லி காட்டி அந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கு தேவையான அறிவுரைகளை வரலாற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய நல்லறங்களை நமக்கு எடுத்துக்காட்டி அந்த நல்லறங்களை செய்வதன் வழியாக நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு உதவுகிற ஒன்று வரலாறு. எனவே வரலாறு என்பது மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று. இன்னும் ஒருபடி மேலாய்ப்பை சொல்வதாக இருந்தால், சமூகத்திலே சில நேரங்களில் உயர்வாக பேசப்பட வேண்டிய சமூகத்தை மிக மிக தாழ்வாக இழிவுபடுத்துவதற்கு கூட வரலாற்றை தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகத்தில் எடுத்துக்கொண்டால், முஸ்லீம்கள் ஒரு தாழ்ந்தவர்களாக, தேசப்பற்றற்றவர்களாக அல்லது தேச விரோதிகளாக இப்படியெல்லாம் சித்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதனுடைய பின்னணியில் என்ன என்று பார்க்கும் பொழுது வரலாறு அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. வரலாற்றை சில பேர் கையில் எடுத்து தப்பும் தவறுமாக அதை திரித்து கடந்த காலத்திலே வாழ்ந்த முஸ்லீம் மன்னர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கிறாங்க, இந்துக்களை எல்லாம் வெட்டினாங்க, கொன்னாங்க, இப்படியாகவெல்லாம் பொய்யான தகவல்களை எழுதி வச்சு அதை பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் படித்து கொடுத்த உடனே அதை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லீம்கள் மீது ஒரு தப்பான அபிப்பிராயம் தானாகவே உண்டாயிடுச்சு. நம்முடைய முன்னோர்களை இவ்வளோ தூரம் கொன்று குவிச்சிருக்கிறாங்க போல இருக்குது, அவங்க முஸ்லீம்கள் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க, அவங்க மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்மை பற்றிய ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்களுடைய உள்ளத்தில் உண்டாகிறதுக்கு வரலாற்றை தான் ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள். அப்போ நாம் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதன் பின்னணியில் வரலாறு தான் இருக்கிறது. அது மாதிரி திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் அல்லாஹ். ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள், எச்சரிக்கைகள், அதுக்கு பயன்படுத்தின வசன அளவை விட வரலாறுகளை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனங்களுடைய அளவு அதிகம். ஏராளமான நபிமார்களுடைய வரலாறு, தனி மனிதர்களுடைய வரலாறு, தனித்த சமூகங்களுடைய வரலாறு, நல்லவர்களின் வரலாறு, கெட்டவர்களின் வரலாறு, எக்கச்சக்கமான சரித்திர செய்திகளுடைய தொகுப்பு திருமறை குர்ஆன் என்று சொல்லலாம். அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் குர்ஆனில் வரலாற்றை பல இடங்களில் பேசியிருக்கிறான். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் வரலாறு சம்பந்தமான ஒரு குறிப்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கும். நேரடியாக சிலது பேசியிருப்பான், நேரடியாக பேசுகிறேன்னா கூட மறைமுகமாகவாவது எந்த அத்தியாயத்திலையும் வரலாறு சம்பந்தமான ஒரு தகவல் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக அல்ஹம்து சூரா எடுத்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல்ல அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை புகழுகிறான். அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன், மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு நம்முடைய வாக்குறுதியை உறுதிமொழியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறோம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு துவா செய்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்,
கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அந்த நேரிய வழி எப்படிப்பட்ட வழின்றதை சொல்லும் பொழுது கைரில் மக்லூபி அலைஹிம், யார் மீது நீ கோபப்பட்டாயோ அவங்களுடைய வழி இல்லை, வலல்லாலீன் வழிகட்டு போனாங்களே அவங்களுடைய வழியும் இல்லை, அன்னாம்த அலைஹிம் யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி, அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வகையான மனிதர்களை பற்றிய வரலாறு மறைமுகமாக இங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள்ங்கிற ஒரு செய்தியும் அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அந்த மாதிரி ஒரு குறிப்பு அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வழிகட்டு போனவர்கள் வழிகேடர்கள் அப்படிங்கிற ஒரு சாராரை பற்றிய குறிப்பதில் இருக்கிறது. அப்படி பார்த்தா ஒரு வகையில் மறைமுகமாக ஒரு வரலாற்று செய்தி அல்ஹம்து சூராவுக்குள்ளே இடம்பெறுகிறது. அல்ஹம்து சூராவை தாண்டி நீங்கள் அப்படியே சூரத்துல் பக்ராவுக்குள்ளே போங்க, அதனுடைய துவக்கத்தில் இறை அச்சமுடையவர்களை பற்றி எல்லாம் பேசுவான். அதுக்கு பிறகு இறை மறுப்பாளர்களை பற்றி பேசுவான். அதன் பிறகு இரட்டை வேடம் போடுகிற முனாஃபிக்குகளை பற்றி பேசுவான். அதுக்கப்புறம் பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுவான். பனு இஸ்ரவேலுடைய வரலாறு போய்கிட்டே இருக்கும். 100கணக்கான வசனங்களில் பேசிக்கொண்டே இருப்பான். ஈசா நபியை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அப்படியே வரலாறு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஆரம்பமாகும். இந்த மாதிரி இப்படி நெடுக 2 வசனங்கள் அறிவுரை வந்தால் அடுத்த 4 வசனங்கள் வரலாறாகத்தான் திருக்குர்ஆன் நெடுகிலும் இருப்பதை பார்க்கிறோம். இப்படி நீங்கள் எந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தாலும் வரலாறு என்பது ஒரு பிரதானமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது திருமறை குர்ஆனில். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான்? வரலாற்றுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் பல்வேறு வரலாறுகளை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த வரலாறுகளை தனித்தனியாக ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு இந்த வரலாறு அவங்களுக்கு சொல்லுங்க, அந்த வரலாறு அவங்களுக்கு சொல்லுங்க, அப்படி தனித்தனியாகவே எல்லாம் பாடம் நடத்துகிறான். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் 26வது அத்தியாயம் 69லேருந்து 89 வரைக்கும் உண்டான வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதை பேச துவங்கும்போது எப்படி பேசுகிறான்? ஒத்துலு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வரலாற்றை அவர்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள். இது காலலி கௌமிஹி மாதா, அவர் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சமுதாயத்தையும் பார்த்து கேட்டார், மாதா அபுதும், எதை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்கள் சிலைகளை தான் வணங்குகிறோம் அப்படின்னாங்க. சிலைகள் கேட்குமா பார்க்குமா உதவி செய்யுமான்னு சொல்லிட்டு இவங்க எதிர்கேள்வி கேட்டாங்க. இந்த வரலாறு எல்லாம் எல்லாம் பேசுகிறான். இதை பேச துவங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான் அல்ல அப்படின்னா, ஒத்துலு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வரலாற்றை அவர்களுக்கு எடுத்து கூறுவீராக, வரலாறு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் போதிப்பதை பார்க்கிறோம். அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க ஒரு வணக்கத்தை செஞ்சாங்க. அதில் ஒருத்தருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருத்தருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. உடனே ஏற்றுக்கொள்ளாதவர் ஏற்றுக்கொண்டவருடைய உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டார். இப்படி வரலாறு போகிறது. இதை அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் 5வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக்கி, அவர்களுக்கு ஆதமுடைய 2 பிள்ளைகளின் உண்மை வரலாற்றை எடுத்து கூறுவீராக. அதில் நிறைய செய்தி இருக்குது, பாடம் இருக்குது, சொல்லுங்க. இது கர்ரபா குர்பானன் ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், இருவரும் ஒரு நல்லறத்தை செய்தார்கள், அவர்களில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த வரலாற்றை அவர்களுக்கு நீங்கள் சொல்வீராக, வரலாற்றை சொல்லுங்க, ஆதம் நபியுடைய பிள்ளைங்களுடைய வரலாறை மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தனியாக பொதுவாக சொன்னது ஒரு பக்கத்தில், அதை தாண்டி குறிப்பிட்டும் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். அதே போல் 10வது அத்தியாயம் 71வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் நபியை பற்றி பேசுகிறான். ஒத்துலு அலைஹிம் நபா நூஹ் நபியுடைய வரலாற்றை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது காலலி கௌமிஹி யா கௌமி இன்கான கபுர அலைக்கும் மகாமி ஓ ததுக்கீரி பி ஆயாத்தில்லாஹி ஃபஅலல்லாஹி தவக்கல்து ஃபஅஜ்மிஉ அம்ரக்கும் வ ஷுரகாக்கும். நூஹ் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார், என் சமுதாயமே, நான் இங்கே இருப்பதும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் உங்களுக்கு சிரமமாக இருக்குதா? அப்படின்னா நீங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுங்க, உங்களுடைய திட்டங்களை நீங்கள் போடுங்க பார்க்கலாம் இப்படின்னு நூஹ் நபி தன்னுடைய சமூகத்தாரிடத்தில் எச்சரிக்கை செய்தாரே, இந்த வரலாற்றை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு 10வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி வரலாற்றை சொல்வதோடு மட்டும் இல்லாமல்
இந்த வரலாறை சொல்லுங்கள், அந்த வரலாறை சொல்லுங்கள் என்று வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருக்குர்ஆன் பேசுவதை பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் விளக்குறான். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் உலில் அல்பாப். அவர்களுடைய வரலாற்றிலே அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. வரலாறு கதை கேட்கறதுக்கு இல்லை, வரலாறு டைம் பாஸுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வரலாறு அப்படி தான் ஆகி போயிடுச்சு. வரலாறு சப்ஜெக்டே கல்லூரிகளில் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு கொடுக்கப்படுற மரியாதை என்ன? ஹிஸ்ட்ரியாமா. அது அந்த அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஏன் சயின்ஸ் குரூப் எடுக்கலையோ, ஏன் மேக்ஸ் குரூப் எடுக்கலையோ, ஏன் பாடம் வராதோ, கணக்கு வராதோ, படிக்க தெரியாதோ? படிக்க தெரியாதவன் உருப்படாதவன் அவன் தான் வரலாற்று பாடத்தை எடுப்பாங்க என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் பெரும்பாலும் யாரும் வரலாற்று துறையை தேர்வு செய்வது கிடையாது. ஆனால் நிஜமாக வரலாற்றை பார்க்க வேண்டிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தால் மனித வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள், படிப்பினைகள், வழிகாட்டுதல்கள், எச்சரிக்கைகள் அனைத்துமே வரலாற்றிலே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நம்ம வரலாறு என்ன பண்ணுறோம்னு கேட்டால் கதை கேட்கறதுக்காக வேண்டி ரசனையாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், வரலாறுங்கிற பேரில் கதைகளை விட்டு நிறைய அடித்து வச்சுருப்பாங்க, இஷ்டத்துக்கு கதைகளாக எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்? இவங்களுக்கு நோக்கம் பாடங்களோ படிப்பினைகளோ இல்லை, அப்படி ரசனையாக இருக்கணும். சாதாரணமாக உங்களை தகவலாக அறிவுரையாக சொல்லிட்டு போனோம்னா மனசில் நிற்கவே நிற்காது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மார்க்கம் சம்பந்தமாக நமக்கு என்னவெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக உட்காந்து அசை போட்டு பார்த்தீங்கன்னா பெரிதாக மனசுக்கு எது வந்து நிற்கும்னு கேட்டால் வரலாறுகள் தான் நிற்கும். மூசா நபி போனாங்க, ஃபிரௌன் பின்னாடி துரத்திட்டு வந்தான், கடல் முன்னாடி வந்துருச்சு, பின்னாடி ஃபிரௌன் வந்துட்டான், மாட்டிக்கிட்டாங்க, அல்லாஹ் தடி எடுத்து அடின்னு சொன்னான், கடல் 2ஆக பிளந்துச்சு. இதை அப்படியே சொல்லிட்டு வருவோம். இதுக்கு இடையில சொல்லப்பட்ட அறிவுரைகளை சொல்லுங்க, அறிவுரைகளும் சொல்லப்பட்டிருக்குதோ இடையில அப்படின்னு கேள்வி கேட்போம். ஏன்னா வரலாறு நினைவில் உட்கார்ந்துரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சிலையை போட்டு உடைத்தார்கள், மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க, யார் உடைச்சதுன்னு கேட்டாங்க, பெரிய சிலைலாம் உடைச்சிச்சுன்னாங்க. அதை நம்ம வரலாறாக சொல்லுவோம். மக்களுக்கு கோபம் வந்துச்சு, நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க, இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு அறுக்க போனாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான், வரலாறு சொல்லுவோம். ஆனால் வரலாற்றுக்கு இடையிலே சொல்லப்பட்ட தகவல்கள் நம்முடைய நினைவிலே இல்லாவிட்டாலும் கூட வரலாற்றின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நம்முடைய மூளையிலே பதிவாகும். அப்போ அறிவுடைய மக்களுக்கு வரலாற்றிலே பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. வரலாற்றை சும்மா கதைக்கு நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க. ஏதோ முன்னாடி அதை வச்சு எனக்கு என்ன அப்படி நினைக்காதீங்க. அதை வச்சு உங்களுக்கு அறிவுரை இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் அதற்குள்ளே இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதை விட கூடுதலாக நீங்கள் பாருங்கள், திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளி இருக்கிறான். திருக்குர்ஆனை அருளியது ஏன், எதற்கு? திருக்குர்ஆனிலே என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான்? குர்ஆனை பற்றி குர்ஆனே பல இடத்துல பேசுகிறது. குர்ஆன் நேர்வழி காட்டுவதற்காக வந்தது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காக வந்தது. இப்படியெல்லாம் குர்ஆனை பற்றியான இன்ட்ரோடக்ஷன் நிறையவே குர்ஆனில் இருக்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த வஹியை உங்களுக்கு அருள்றமே, குர்ஆனை உங்களுக்கு சொல்கிறோமே, இந்த குர்ஆனின் வழியாக உங்களுக்கு நாம் நீங்கள் அறியாத வரலாறுகளை சொல்லித் தருகிறோம். 12வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளுவதன் மூலமாக உங்களுக்கு நாம் அழகிய வரலாற்றை சொல்லித் தருகிறோம். ஒ இன்குந்த மின் கபிலிஹி லமினல் காஃபிலீன். இதுக்கு முன்னாடி இது பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரியாமல் இருந்த வரலாறுகளை இந்த குர்ஆன் வழியாக உங்களுக்கு நாம் சொல்லித் தருகிறோம். திருமறை குர்ஆனிலே வரலாற்றை சொல்வதற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் விட கூடுதலாக முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்கிறான், வரலாற்றிலே நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு என்பது உலகத்தில் 1000 வரலாறுகள் இருக்கலாம். இந்திய வரலாறு இருக்கலாம், அமெரிக்க வரலாறு இருக்கலாம், ஐரோப்பிய வரலாறு இருக்கலாம், தனி மனிதர்களுடைய வரலாறு இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களுடைய வரலாறு இருக்கலாம், அரசியல்வாதிகளுடைய வரலாறு இருக்கலாம், ஆன்மீகவாதிகளுடைய வரலாறு இருக்கலாம். 1000 வரலாறு இருந்தாலும் நீங்கள் தேடி பிடிச்சி படிக்க வேண்டிய வரலாறு எது என்று கேட்டால் இறை தூதர்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை நீங்கள் படிங்க, அதனால் நிறைய நன்மை இருக்கிறது. என்னவெல்லாம் இருக்கிறது? வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயி ருசுல். நபிமார்களுடைய வரலாற்றின் வழியாக நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம், மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, உங்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிற அனைத்து செய்திகளையும் சொல்லுகிறோம். உள்ளத்தை பலப்படுத்துகிற விஷயங்கள் வரலாற்றில், நபிமார்களின் வரலாற்றில் இருக்கிறது.
வேற என்ன வேணும்? மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான பிரதானமான ஒன்று பலமான உள்ளம், உறுதியான உள்ளம். யாருக்கு உறுதியான உள்ளம் இல்லையோ அதுதான் பிரச்சனைக்கே காரணம். உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷன் உண்டா? எல்லா இடங்களையும் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மனுஷன் எதிர்கொள்ளணும்னா அவனுடைய உள்ளத்தில் உறுதி இருக்கணும், திடம் இருக்கணும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களின் வரலாற்றை படிச்சு பாரு, அதுவும் உள்ளத்தை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லை, அதிலே உங்களுக்கு சத்தியம் வரும், உண்மை வந்து சேரும். அதிலே படிப்பினையும் இருக்கிறது. ஒதுக்கிறாளில் மூமினின், மூமின்களுக்கு தேவையான போதனைகளும் இருக்கிறது. ஆகையினால் நபிமார்களின் வரலாற்றை படியுங்கள் என்று 11வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் நபிமார்களின் வரலாற்றில் இறுதியாக வந்த அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஏன் எடுத்திருக்கிறோம்? அவர்களுடைய வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. உலகத்தில் எவ்வளவோ வரலாறு இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய வரலாற்றுக்கு நிகராக அதிலே இருக்கிற ஒரு தனித்துவத்தை உலகத்தில் வேறு எந்த வரலாற்றிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு வித்தியாசமான வரலாறு. ரசூலுல்லாவுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட வரலாறு. உலகத்தில் வேறு எந்த தலைவருடைய வரலாற்றுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நினச்சதை நினச்ச மாதிரியெல்லாம் எழுதி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 100% துல்லியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எப்படி இருந்தார்கள், எதை எச்சரித்தார்கள், எதை தடுத்தார்கள், அத்தனையும் தெள்ளத் தெளிவாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் உலகத்திலேயே ரசூலுல்லாவுடைய வரலாறு மட்டும்தான். இது ஏதோ ரசூலுல்லாவை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால் சொல்கிற செய்தி இல்லை. யார் வேணாலும் இதை சவாலாக எடுத்துக்கிட்டு வரட்டும், பார்க்கலாம். யார் வேண்டுமானால் எங்கள் தலைவருடைய வரலாறு இருக்கிறது அப்படின்னு யார் வேணாலும் சொல்லட்டும். சொல்லக்கூடிய ஆட்கள் இதை சவாலாக எடுத்துக்கொண்டு வரட்டும், இந்த மாதிரி வரலாறு எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லட்டும், சொல்லவே முடியாது. ரசூலுல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை ஒருவர் அறிவிப்பார், அதற்காக வேண்டி அவரை பற்றிய வரலாறையும் நம்ம பதிவு செஞ்சு வச்சுருப்போம். ஒருத்தருடைய ரசூலுல்லாவுடைய வரலாறு எப்படி பாதுகாக்கப்படுதுன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் இந்த செய்தியை கேட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய நினைவாற்றல் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா, ரசூலுல்லாவை நேசிச்சாரா இல்லையா, அப்படிங்கிற பயோடேட்டாவை பூரா அதை தனியாக தூக்கி தொகுத்து வச்சுருப்போம். இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வரலாற்றை, நபிகள் நாயகத்தின் வரலாறை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய பல லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வரலாற்றை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இது ரசூலுல்லாவுக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஒரு தனித்தன்மை. உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வரலாற்றில் கற்பனைகளுக்கோ பொய்களுக்கோ இடமே கிடையாது. துல்லியமாக உள்ளபடி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த தலைவருடைய வரலாறு எழுதப்பட்டாலும் வரலாறுன்னு எழுதுனதே பெரும்பாலும் ஒருத்தர் ரொம்ப பெருசாக காட்டுறதுக்கு தான் எழுதி வைப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா, அவர் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப மிகைப்பட புகழ்வதற்காக, அவரை மனிதத்தன்மையை விட்டு அப்பாற்பட்டு உயர்த்தி சொல்வதற்காக, இதுக்காகத்தான் பெரும்பாலும் வரலாறுகளை எழுதி வைக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. எழுத்தாளர் மதன் அதில் எழுதிக்கிட்டே வர்றார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் நம்ம தமிழ் மன்னர்களுடைய வரலாறுகளை எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்தா நல்லா இருக்குமே, தமிழர்களுக்கு அது பயன்படுமே, சேர சோழ பாண்டிய அப்படியெல்லாம் நிறைய மன்னர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, இளைய தலைமுறைக்கு அவங்கள பற்றி தெரியலை, நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமேனு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அப்போ அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் வரலாறுலாம் எழுத முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் எழுதப்பட்டிருக்கிற வரலாறு கல்வெட்டு எல்லாமே கதையும் கப்சாமமாக தான் இருக்குது. சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், நிறைய உதாரணங்கள் அவர் சொல்கிறார். அதில் ஒன்று சொல்கிறாரு, எத்தனையோ அரசர்களுடைய கல்வெட்டு இருக்குல்ல, எந்த அரசனுடைய கல்வெட்டிலையாவது அவன் மேற்கொண்ட போரில் அவன் தோல்வி அடைஞ்சிருப்பான்ல, அவன் தோத்த செய்தியை அவனுடைய கல்வெட்டில் பார்க்கவே முடியல. எந்த மன்னனாக இருந்தாலும் தோக்கவும் செஞ்சிருப்பான், ஜெயிக்கவும் செஞ்சிருப்பான். 2 போரில் ஜெயிச்சிருந்தான்னா ஒரு போரில் தோற்றுருப்பான். அப்போ தோத்தது வந்திருக்கணும்ல, இந்த போரில் தோற்று விட்டோம், இந்த போரில் ஜெயிச்சு விட்டோம்னு தோத்ததும் வரணும், ஜெயிச்சதும் வரணும். ஆனால் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எந்த கல்வெட்டிலேயும் எந்த செப்பு பட்டயத்திலேயும் தான் தோற்று போய்விட்ட செய்தியை மன்னர்கள் பதிவு செய்யவே இல்லை. பிறகு எப்போ கண்டுபிடிக்கிறோம், இன்னொரு மன்னனுடைய கல்வெட்டை படிக்கும்போது அவன் சொல்லுவான்ல, இவனை ஜெயிச்சேன்னு எழுதியிருப்பான்ல, அப்போ தான் தெரியும் கல்லப்பையும் தோற்றுருக்கான் போல இருக்கு. இவன் தோற்றுருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஜெயிச்சான்றதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வரலாறு எழுத சொல்கிறீங்க அவர் கேட்குறார்.
அது மட்டும் இல்லாமல் வரலாறுங்கிற பேரில் எழுதி வச்சது பொருள் சில லிஸ்ட்டு போடுறார். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிவள்ளல் அப்படிங்கிறார். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் இது ரொம்ப உயர்வாக பேசப்படுகிறது. உண்மையில் இப்படி ஒரு மன்னன் இருந்திருப்பானா? அப்படி இருந்திருந்தா அவனை மன்னன்னு சொல்கிறதா மடையன்னு சொல்கிறா? அவர் கேள்வி கேட்குறார். முல்லை கொடி வளருது, அந்த வளரக்கூடிய அந்த செடி வளரணுன்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சா அப்படியே முல்லை படர்ந்து செடி வளர்ந்துட்டு போயிடுது. அது வளரணுன்றதுக்காண்டி இவன் என்ன பண்ணனானா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து பல பேர் உட்காந்து கஷ்டப்பட்டு செதுக்கிய தேரை கொண்டு போய் முல்லை கொடி படரட்டும்னு கொண்டு போய் பக்கத்தில் விட்டுட்டு வந்துட்டான். அது அப்படியே படர்ந்து வளர்ந்துருச்சு. அப்போ அது செடி மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கிறான் அப்படின்னு அவனை பற்றி எழுதுகிறாங்க. கேட்டுட்டு அவர் கேட்குறாரு, இந்த செடி வளர்க்கிறதுல மரம் வளர்க்கிறதுல இவ்வளவு ஆசை உடையவன் அவன் இருந்தான் என்று உண்மையாக இருந்தால் அவன் எப்படி தேர் செஞ்சான்? தேரே பல மரங்களை வெட்டி தானே செய்யப்பட்டிருக்குது. அப்போ அவ்வளவு மரத்தை வெட்டி போட்டு ஒரு செடிக்காக வேண்டி அதை கொண்டு நீ வீணாக்கி இருக்கன்னா நீ மன்னனா மடையனா அப்படின்னு அவர் கேட்குறார். இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு ஆகையினால மிகைப்பட எழுதப்பட்ட வரலாறுகள் தான் இருக்கிறதே தவிர நிஜமான வரலாறுகள் இல்லை. கற்பனைகளை தான் கலந்து வைத்திருக்கிறார்கள். அதை எழுதுவதனால் பயனில்லை என்று சொல்லிட்டு பத்திரிகையில் அவர் ஒரு ஓப்பன் டிக்ளரே இதை கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றுக்கு இப்படிப்பட்ட நிலை கிடையாது. ரசூலுல்லாஹ் பேரில் சில பேர் அப்படி சொன்னாலும் கூட அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பிரிச்சிட முடியும். பிரித்து தந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேரில் சில பேர் அபரிவிதமாக சொல்ல வரும் பொழுது இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடக்கலை, உனக்கு சொன்னது யார்? இப்படி ஒரு செய்தியை சொல்றியே, இது யார் உனக்கு சொன்னா? அவருக்கு யார் சொன்னா? அவருக்கு யார் சொன்னா? எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணும் பொழுது கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்னது எது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் சொல்லப்பட்டது எது, எல்லாம் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான வரலாறு நபிகளாருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகரை பற்றி தான் நாம் இன்றைக்கு இந்த தொடரிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலிலே வரலாற்று ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்குள்ளே நபியாக வந்து அந்த சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். மாற்றம் என்று சொன்னால் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத ஒரு பெரும் புரட்சி. வெறும் 23 ஆண்டு கால இடைவெளியில் உலகத்தில் எந்த மனிதனும் வெறும் 23 ஆண்டு கால இடைவெளியில் இத்தனை பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாறு கிடையவே கிடையாது. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வல்லரசை உண்டாக்குகிறார்கள், சமூகத்தை பண்படுத்துகிறார்கள், குடும்ப நெறிமுறைகளை கற்றுத்தருகிறார்கள், எல்லா வகையான செய்திகளையும் மக்களுக்கு வழிகாட்டுதல்களை முன்வைக்கிறார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி கற்றுத்தருகிறார்கள். இப்படி 100% எல்லா விஷயங்களையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கிய தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. வெறும் 23 ஆண்டு காலத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அது எவ்வளவு பெருசு என்பதை தெரிந்து கொள்ளணும்னா முதலில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தவனே எப்படி மாற்றினாங்க அப்படின்னா தான் கரெக்டாக தெரியும். ஆல்ரெடி எம்ஏ படித்தவனை அதுக்கு மேலே எம்ஃபில் படிச்சுட்டான், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் படிக்க தெரியாமல் இருந்த ஒருத்தரை எம்ஃபில் படிக்க வச்சு பிஹெச்டி முடித்து டாக்டரேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னா ஐயாப்பா இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா அப்படின்னு பேசுவோம். ஏன் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிருக்கிறான் அதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய தரம் எடை போடப்படும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றின் தரத்தை எடை போட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், எந்த காலத்தில் பிறந்தார்கள், எந்த மக்களிடத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களிடத்திலே என்ன தாக்கத்தை உண்டாக்கினார்கள் என்று துவக்கத்திலே தெரிந்து கொண்டால்தான் உண்மையான வரலாற்றின் வீரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் பிறக்கிற சமூகம் அன்றைக்கு எப்படி இருந்தது, பிறக்கிற நேரத்தில் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தது என்று நாம் பரிசீலிக்க ஆரம்பித்தால் வரலாற்றில் அதற்கு சொல்லக்கூடிய பேர் என்ன, ஐயாமுல் ஜாஹிலியா என்கிறார்கள். அறியாமை காலம். அந்த காலத்திற்கு பேரே எப்படி சொல்கிறாங்கன்னா அறியாமை காலம். எதை எடுத்தாலும் அறியாமை தான், அறிவுக்கு வேலையே கிடையாது. எந்த துறை எடுத்து பார்த்தாலும் ஒழுக்கத்தை பற்றி பேச்சே இருக்காது. திருமண வாழ்க்கையா அதில் ஒரு நெறிமுறைகளே இருக்காது. பிறருடைய பொருளாதாரமா கண்டமேனிக்கு சகட்டு மேனிக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மனித உயிர்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ஒழுக்கம் கிடையாது, வழிபாடு கிடையாது, நேர்மை கிடையாது, நாணயம் கிடையாது, அறிவார்ந்த எந்த காரியமும் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற சமூகம் அறியாமையினுடைய உச்சகட்டத்திலே இருந்துச்சு.
அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த பல காரியங்கள் இன்றைக்கும் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி பல மடமைகள் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட சம அளவிலே இருக்கிறது. ஒரு 50 பேர் அடிமுட்டாளாக இருக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் அறிவாளியாக இருக்கிறான். ஒரு 50 பேர் ஏமாத்துக்காரனாக இருந்தாங்கன்னா ஒரு 50 பேர் நல்லவனாக இருக்கிறான். ஒரு 50 பேர் ஒழுக்கங்கட்டவனாக இருக்கிறான்னா 50 பேர் ஒழுக்க சீலனாக இருக்கிறான். சமூகம் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. தவறுகளை செய்தாலும் கூட அந்த தவறுகளை சீர்திருத்தக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் தவறு மட்டும்தான் இருந்துச்சு. 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒருத்தரோ 2 பேரோ நல்லவராக இருப்பார்கள். மற்றபடி பெரும்பாலும் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சமுதாயமுமே தலைகீழாக புரண்டு போய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட சமூகம். அதுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு தந்தை இறந்து விடுகிறார். தந்தை இறந்துட்டார்னா தந்தை இறந்த பிறகு அந்த தாய் விதவையாக இருப்பாள்ல, தந்தையுடைய மனைவி இருப்பாள்ல, அந்த ரசூலுல்லாஹ் பிறக்கிற காலத்தில் சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், தந்தை இறந்த பிறகு அந்த தந்தையின் மனைவியை அவனுடைய பிள்ளையே திருமணம் செய்து கொள்வான். கற்பனையே பண்ண முடியலை. என்னென்ன வாழ்க்கை, அவன் எப்படி இருந்திருப்பான். இந்த மாதிரி அப்பாவுடைய மனைவியை புள்ள கல்யாணம் முடிச்சுக்கிறான்னா அவன் எப்படி இருந்திருப்பான், அவனுடைய ஒழுக்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அவன் அல்லாஹ் குர்ஆனில் இதையெல்லாம் கடுமையாக கண்டித்து அதை ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு எச்சரிக்கை பண்ணி அதை சீர்திருத்தம் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹு மா நக்கஹா ஆபாவுக்கும் மினன் நிசா, உங்கள் தந்தையர் மணந்து கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். இதை ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குண்ணா. இது சொல்லி கொடுத்து புரிகிற பாடமா இது இந்த விஷயம். ஒரு அம்மா, ஒரு தாய் என்ற ஸ்தானம் என்பது உலகத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உன்னதமான ஸ்தானம். எல்லா சமுதாயத்திலையும் நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கோங்க. அந்த இலக்கியங்களில் தாயை பற்றி எவ்வளோ பேசப்படுகிறது, பெற்றோருடைய உறவை பற்றி அவ்வளோ உன்னதமாக பேசப்படுகிறது. உலகத்தினுடைய எந்த இலக்கியத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த உறவுக்கு நிகராக எந்த உறவும் இல்லை என்று பேசப்படுகிறது. எந்த அளவுக்கு பேசுவாங்க, தாயை கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்செல்லாம் பல சமுதாயத்தில் பேசுகிறாங்க. அதனால தானே அம்மா காலில் போய் விழுறாங்க. தாய்க்கு இணையான தெய்வம் இல்லைங்கிறாங்க. அப்போ தாயிரு சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லிட்டு பழமொழியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம், தாய் என்பது நமக்காண்டி எவ்வளோ சிரமப்பட்டிருக்கா, நம்மளை வயிற்றில் வச்சு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறா, நம்முடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறா. அதையெல்லாம் வைத்து ரொம்ப புனிதமான உன்னதமான உறவாக போற்றப்படுகிற அந்த உறவை திருமணம் செய்யாதே என்று ஒரு சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்றால் அந்த சமுதாயம் ஒழுக்கத்தில் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி பாருங்க, இன்னும் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க திருமணத்தை பற்றி. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் திருமணம் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் திருமணம்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க 4 வகையான திருமணம் இருந்துச்சான். ஒரு திருமணம் என்னன்னு கேட்டால், சாதாரணமாக இப்போ நாம் திருமணம் முடிக்கிற மாதிரி பெண்ணை பேசி மகர் கொடுத்து முறைப்படி திருமணம் செய்து கொள்வது, இது ஒரு வகையான திருமணம். இன்னொரு வகை திருமணமா, அது என்ன திருமணம் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சு புருஷன் முன்னாடி குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு புருஷன்காரனுக்கு மண்டையில் கிறுக்கு பிடிக்கும். அவன் என்ன செய்வான், எனக்கு நல்ல ஒரு குலப்பெருமை நிறைந்த வாரிசு எனக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணுறது, ஊர்லேயே ரொம்ப பெரிய பிரமுகர்களாக யார் கருதப்படுவார்களோ மனைவியை அவன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருது. அங்கே போயிட்டு வா, அவங்க கூட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு வா. எதுக்குன்னு கேட்டால், அதன் வழியாக எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஒரு செழிப்பான குழந்தையாக, சமூக அந்தஸ்துள்ள குழந்தையாக, சமூகத்தில் மதிக்கப்படுற குழந்தையாக அது இருக்கும். அதனால் அவன் வழியாக எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கட்டிய கணவனே தன்னுடைய மனைவியை இன்னொருவனிடத்தில் அனுப்பி வைத்து குழந்தையை பெறுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அதுக்கு அவன் வச்சுக்கிட்ட பேர் என்னன்னு கேட்டால் கல்யாணமா, திருமணமா. எதுக்கு பேர் தமிழில் சொல்லுவாங்கள்ல, விளக்கமாத்துக்கு பேர் பட்டு குஞ்சமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட்டி கொடுக்குற காரியத்துக்கு பேர் திருமணம்னு வச்சிருக்கிறானே. இது ஒரு திருமணமா. அதே மாதிரி இன்னொரு வகை திருமணம். அது என்ன திருமணம், 10க்கும் குறைவான ஆண்களோடு ஒரு பெண் இல்லறத்தில் ஈடுபடுவாளாம். ஈடுபட்டு விட்டு அவள் கருத்தரித்து குழந்தை உண்டாயிட்டான்னா, குழந்தை பெற்ற பிறகு 10 பேரையும் கூப்பிட்டு விட்டு அந்த 10 பேரில் இவன் செலக்ட் பண்ணுவான். இவன் ஓம்புள்ள தான் அப்படிமா. உடனே அவன் மறுக்க முடியாது. ஆமாம், நம்மளும் தானே இருந்திருக்கிறோம், சரி மணி ஏற்றுக்குவான். இது ஒரு வகையான திருமணம். அதே மாதிரி எந்த எண்ணிக்கை வரைகிற எதுவுமே இல்லாமல் பேசாமல் ஓப்பன் டிக்ளர், பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா மாதிரி யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய அங்க அடையாளங்களை வைத்து
ஆளை தேடி பார்க்குறது, மூக்கு பாரு அவன் மூக்கு மாதிரியே இருக்குது, அப்போ அவன் தான் தாப்பேன், இந்த அப்படி இது ஓன் பிள்ளை தான். உடனே அந்த பிள்ளை அவனை அந்த அந்த தகப்பனை சார்ந்ததாக ஆக்கப்பட்டு விடும். இப்படி ஒரு வகையான திருமணம் இருந்துச்சு. இதுக்கு பேர் திருமணமா? இது ஒரு ஒழுக்கமான சமூகத்தில் இதை கற்பனை செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒழுக்கம் சீர்கெட்டு போச்சுங்கிறோமே. இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது இப்படி நடக்குதா? எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நாம் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்திலே பிறந்தார்களோ அந்த சமுதாயம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பு இந்த நிலையில் தான் இருந்திருக்கிறது என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த செய்தி புகாரியில் 5127வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை பிறந்து விட்டால், இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா பெண் குழந்தையை தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கும் இருக்கிறது. பெண் குழந்தை பிறந்தா ஏன் அப்படி நினைக்கிறான்? பொம்பளை பிள்ளையை பிடிக்காமலாம் அப்படி இல்லை. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வரதட்சணை கொடுக்கணும், அதை கட்டி கொடுக்கணும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருச்சே, அது நமக்கு பெரிய செலவு வைக்குமே என்பதற்காக வேண்டி பெண் குழந்தையை வெறுக்கிறார்கள். மற்றபடி பொம்பளை பிள்ளையை வேண்டாம்னு யாருமெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்கின்ற அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெண் குழந்தை என்று சொன்னால் ஆக அருவருப்பாக, ஆக இழிவாக, பொருளாதார சிக்கல்லாம் கிடையாது, பொம்பளை பிள்ளைங்கிறது ஒரு இழிவு, ஒரு கேவலம். எந்த அளவுக்கு கேவலம்? ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்ற ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்குவோம், அவன் வெளியில் தலை காட்டுறதுக்கு எவ்வளோ யோசிப்பான். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கமாக போயிருமே, வெளியில் பேப்பரில் போட்டு விட்டானுங்கள, வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டானுங்கள, வெளியில் தலை காட்ட முடியாத, எங்கள் அப்பா பார்ப்பாரு அம்மா பார்ப்பாரு, அப்போ வெக்கத்தில் தலை குனிஞ்சு நிற்பானே. அந்த மாதிரி ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்ட செய்தி சொல்லப்பட்டால் அவன் அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை அவன் அடைந்து விட்டதாக நினைக்கிறான். அப்படி அவங்க நினைச்சாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அவனுடைய முகம் கருத்து கவலைப்பட்டு இப்படி ஆயிடுச்சே என்று அவன் நினைக்கிறான். எத்தவாராமினல் கோமின் சூயிமா புஷ்ரபிகி, அவனுக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியினால் சமூகத்திலிருந்து ஒதுங்கி வாழ ஆரம்பிக்கிறான். மக்கள் முன்னாடி தலை காட்ட முடியாத, அண்ணன் முன்னாடி போய் எப்படி நிற்கிறது, ஏடா பொம்பளை பிள்ளைய பத்திலிருந்து நிற்கிறியடா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்களே, அப்படிங்கிற மாதிரி சமூகத்தை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறான். அயும்சிக்குஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராம், இந்த இழிவை சுமந்து கொண்டே இந்த பிள்ளையை வளர்ப்பதா அல்லது இழிவை சுமக்க வேண்டாம் என்று மண்ணுக்குள் போட்டு மூடி விடுவதா என்று அவன் சிந்திக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இழிவானதாக பெண் குழந்தைகளை பார்த்திருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிற செய்தி 16வது அத்தியாயம் சூரத்துன் நஹ்லில் 58, 59 ஆகிய வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் அதிலேயே இதே மாதிரி தான் வணக்க வழிபாடுகள்லாம் இருந்துச்சு. வணக்க வழிபாடுகள் எல்லாமே அதுவும் அதே மாதிரி தான். எல்லாம் முட்டாள்தனம், மோடு முட்டித்தனம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த குத்தையாக எடுத்து வைத்திருப்பார்கள். உதாரணமாக காபா அவர்களுடைய புனிதமான ஒரு ஆலயம், மதிப்பார்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம், அதுக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாது, அதை பாதுகாக்கணும், அப்படியெல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருப்பார்கள். ஆனால் அந்த காபாவிலே வந்து இறைவனை வணங்குவார்கள் பாருங்க. வணங்குற லட்சணத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். ஒமாக்கான சலாத்தும் எண்டல் பைத்தி இல்லா முகாம்ப தஸ்தியா, 8வது அத்தியாயம் 35வது வசனத்தில் சொல்கிறான். காபத்துல்லாஹ்விலே அவர்களுடைய வணக்க வழிபாடு தொழுகை என்பது கைதட்டுவதும் விசிலடிப்பதும் தான். இறைவனுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு காபாவை வலம் வருகிறோம் என்ற பெயரில் வந்து கையை தட்டுறது, விசிலடிக்கிறது, கூத்து கும்மாளங்கிறது எல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறோம், பயபக்தியாக நிற்கணும், ஒழுங்காக நிற்கணும், நம்மளை பார்க்குறோம், அவன்கிட்ட கோரிக்கை வைக்கணும், அழுகணும், கெஞ்சணும், அவன் முன்னாடி நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சு நின்றுக்கிட்டு பணிவோடு இருக்கணும் என்றெல்லாம் இல்லாமல் காபாவில் வந்து நின்று கொண்டு கை தட்டுறது, விசிலடிக்கிறது, கூத்து கும்மாளம் இப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இது அவர்களுடைய வளமையாக இருந்தது. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சரி விசிலு தான் அடிக்கிறான், கைதான் தட்டுதான் அப்படின்னு பார்த்தா அந்த விசில் அடிக்கிறதையும் கை தட்டுறதையும் எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் உடம்புல ஒரு ஒட்டு துணி இல்லாமல் பண்ணுவான். எல்லாம் அங்கேருந்து வேக வேகமாக வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டே என்னமோ குளிக்க போகிற மாதிரி யாரும் இல்லாத இடத்துல. அப்போ கூட ஒரு ஒழுக்கமாக ஆடை அணிஞ்சிட்டு தான் குளிக்கணும். ஆனால் இவன் எல்லாரும் அப்படியே வருது பாருங்க ஹதீஸில், காணன்னா சுய தூஃபூனஃபில் ஜாஹிலியத்தி உராத்தன், ஜாகிலியா காலத்தில்
காபாவை தவாஃபு செய்வார்கள், நிர்வாணிகளாக தவாஃபு செய்வார்கள். உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஆம்பளை பொம்பளை சுற்றி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ காபத்துல்லாவில் இதெல்லாம் சகஜம்னு அவன் இருந்திருக்கு. ஐயாவுல் ஜாஹிலியாவில் ஆம்பளை பொம்பளை உடம்பு அவங்களுடைய மறைவிடம் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அதிகபட்சமாக குறைசிகள் மட்டும்தான் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குலம் இருக்குதே அது மட்டும் ரொம்ப உயர்ந்த குலமாக கருதப்பட்டுச்சு. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆடை இல்லாமல் தவாஃப் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாருமே நிர்வாணமாக தவாஃபு செய்வார்கள், பிறந்த மேனியோடு தவாஃபு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி உர்வத்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியில் 1665வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு, தவாஃப் பண்ணியாச்சு, சஃபா மர்வாவில் போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் வந்த மாதிரி வீட்டுக்கு போக வேண்டியதானே. அங்கேருந்து வேக வேகமாக வந்து கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு அந்த ஊருக்குள்ளே வந்துடுவார், தெருக்குள்ளே வந்துடுவார். வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டு வாசலோடி போகாமல் மேலே ஏறி ஓட்டை பிடிச்சிட்டு உள்ளே இருக்கும். என்னடான்னு கேட்டால் நேரம் வரக்கூடாது, அதெல்லாம் புண்ணியம் கிடையாது, நன்மை கிடையாது, நம்ம நன்மை இழந்துருவோம். பாவ உடலோடு வெளியே சென்றோம், பாவங்களை சுத்திகரித்து விட்டு உள்ளே வருகிறோம். எந்த வழியில் போகணுமோ அதே வழியில் வந்தால் திரும்பவும் பாவம் ஒட்டிக்கும்ல, அதனால் ஓட்டை பிடிச்சிட்டு உள்ளே இறங்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மடமை அவர்களிடத்தில் இருந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. 2வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா, உங்கள் வீடுகளுக்குள்ளே பின்புறமாக வருவதிலே நன்மை எதுவும் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, இறை அச்சத்திலே தான் நன்மை இருக்கிறது. பௌத்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீடுகளுக்குள் உங்கள் முன்வாசல் வழியாக நுழையுங்கள். வீட்டுக்கு வாசல் வழியாக வாடான்னு சொல்லித்தர வேண்டியது இருந்திருக்கு. வீடுனாலே வாசல் வழியாக தானே வரணும். இவனுக்கு எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்காங்கன்னா, வீட்டுக்கு வர்ற அதுக்கு ஒரு வாசல் வச்சுருக்கோம் பாரு, அந்த வாசல் வழியாக வா, வேறு எந்த வழியும் வந்துடாத என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு அறியாமையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தா ஹலால் ஹராம் அந்த ஃபத்வா இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம ஆலிம் சாக்கெல்லாம் அவங்களோட பிச்சை எடுக்கும். இப்போ நம்ம ஆலிம் சாக்கள் நீங்கள் டிவியெலாம் பார்க்குறீங்க, நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க, டக்கு டக்குன்னு அடிக்க செய்யலாமா செய்யலாம், செய்யக்கூடாதா செய்யக்கூடாது, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பதில் வரும். அதற்கு இதை சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம் பார், சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு பார். நீ கூடாதுங்கிற மாதிரி வார்த்தைகளை கேட்டால் அங்கேருந்து கூடாதுன்னே பதில் வரும், கூடுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டால் கூடுங்கிற மாதிரியே பதில் வரும். என்ன நினைக்கிறாரோ அதுவெல்லாம் ஃபத்துவா அள்ளி வீசுவார். எது எதுக்கு என்னென்ன ஃபத்துவா வச்சுருக்கானுள்ளே சொல்ல முடியாது, இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்களே. இதே மாதிரி அன்றைக்கு நபிகளாருடைய காலத்தில் அவர்கள் பிறக்கிற பொழுது அந்த சமூகத்தில் ஹலால் ஹராமை இஷ்டமாக தீர்மானித்தார்கள். எப்படியெல்லாம் தீர்மானித்தாங்க அப்படின்னா, சில கால்நடைகளை இது நமக்கு ஹராமு, சில பயிர்களை சில உணவு தானிய வகைகளை இது நமக்கு ஹராமு அப்படின்ருவாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. இது ஏன் ஹராமு, யார் ஹராமாக்கணா, இறைவன் ஹராமாக்கணானா, நம்ம எதுக்கு இதை ஹராமாக்கணும், நம்முடைய கால்நடை தானே, நம்முடைய உணவு தானே, எந்த லாஜிக்கும்லாம் இருக்காது. இது ஹராம்னா ஹராம், அதை சாப்பிடக்கூடாது. சில பிராணிகளை பிடிப்பாங்க, இதில் சவாரி பண்ணக்கூடாது. சில கால்நடைகள் பிடிப்பாங்க, இதை அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. ஏன்னா அதாக இருக்கும்போது ஆட்டாக இருக்கும்போது பிஸ்மில்லா சொன்னால், ஒட்டகத்தை இருக்கும்போது பிஸ்மில்லா சொன்னால் என்னங்கிறேன். ஆனால் அவர்களாக இப்படி வைத்துக் கொள்வார்கள், இதில் இப்படி வச்சுக்குவோம், அதில் அப்படி வச்சுக்குவோம், இந்த மாதிரி இஷ்டத்திற்கு தீர்மானித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 138வது வசனத்தில் சொல்லுகிறான், வகாலு ஹாதிஹி அன்னகாமு ஹருசுன் ஹிஜ்ருன், இந்த கால்நடைகளும் இந்த பயிர் பச்சைகளும் நமக்கு தடுக்கப்பட்டவையாக இருக்கின்றன சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனையில் சொல்லுகிறார்கள். லா யதாமுஹா இல்லா மன் நஷாஉ பிஸாமிஹிம் வ அன்ஆமுன் ஹுர்ரிமத் லுஹூருஹா வ அன்ஆமுன் லா யذ்குரூன இஸ்மல்லாஹி அலைஹி, இந்த பிராணியின் மீது சவாரி செய்வது கூடாது என்கிறார்கள். இந்த பிராணி கால்நடைகளுக்கு பிஸ்மில்லா சொல்லக்கூடாது என்கிறார்கள். நம்ம ஆட்கள் இது மாதிரி சொல்லுவாங்க, கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லா எழுதாத, அதுக்கு தான் நாங்கள் 786 வச்சுருக்கோம். 786 நீ கடிதம் எழுதுறோம், அவன் கீழே போட்டான்னு என்ன பண்ணுறது, அவன் கீழே போட்டானா மேலே போட்டால் உனக்கு என்ன, அல்ல கடிதம் எழுதுனா பிஸ்மில்லா எழுத சொல்லிவிட்டான், எழுதிட்டு போக வேண்டியதானே. அவன் இவன் கண்டுபிடிச்சி வச்ச மாதிரி அவன் பிஸ்மில்லா சொல்லாத என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். இதுவெல்லாம் அவர்களுடைய கற்பனையில் விளைந்தது, இறைவன் சொன்ன சட்டம் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி சில கால்நடைகளை பிடிப்பார்கள், பிடிச்சி சொல்லுவான், இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த பிராணி ஹாலிசத்துல் இது கூறினா, ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஒமு ஹர்ரமுன்னு அல்ல அசுவாஜினா, பெண்களுக்கு இது ஹராம். யாருப்பா சொன்னால், அதெல்லாம் கேட்காத, நாம் சொன்னதான் தீர்ப்பு, 18 பட்டியை கூட்டியாச்சு, பஞ்சாயத்தில் அறிவிச்சாச்சு, இவ்வளோதான் முடிவு.
ஆம்பளைக்கு தான் இந்த வயிற்றில் இருக்கிற பிராணிகள், பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்வார்கள். எந்த அடிப்படையும் இல்லாமலே இதை செய்வார்கள் என்கிறான் 6வது அத்தியாயம் 139வது வசனத்தில். அதை விட இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டால், திடீர்னு இந்த நேர்ச்சை பண்ணுறது, அவங்களுடைய கால்நடைகள் பயிர் பச்சைகளில் பங்கு வைப்பாங்க. என்ன பங்குன்னு கேட்டால், இது நமக்கு, இது அல்லாவுக்கு, இது நம்ம தெய்வங்களுக்கு, இப்படி பங்கு வைப்பார்களாம். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅலு லில்லாஹி மிம்மா தராமினல் ஹர்தி வல் அன்ஆமி நஸீபன். அவர்களுடைய பயிர் பச்சைகளிலேயும் அவர்களுடைய கால்நடைகளிலேயும் அல்லாவுக்கு என்று ஒரு பங்கை வைப்பார்கள். வஹாதா லிஷுரகாயினா, இது எங்களுடைய தெய்வங்களுக்கு என்று வைப்பார்கள். அது தேவையில்லை, சரி வச்சுட்டேன், வச்சபடி இருக்க வேண்டியதானே. வச்சபடி இருக்காம அவர்களுடைய அல்லாவுக்கு என்று வைத்தது இருக்குதே, தேவைப்பட்டா அதை எடுத்து தெய்வங்களுக்கு கொடுப்பார்கள். தெய்வங்களுக்கு என்று வைக்கப்பட்டது எதுவோ அதை அல்லாவுக்கு கொடுக்க மாட்டார்கள். சாமா யஹ்குமூன், என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள். ஏன்னா அல்லாவுக்கு வச்சதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட மனசு ஆறிடும். அல்லாவுக்குன்னு ஒன்று வச்சுவிட்டு தேவைப்பட்டால் அதை அடுத்தவனுக்கு பிடிக்க கொடுக்குற, ஆனால் அடுத்தவனுக்கு கொடுத்த உடனே அல்லாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே, இது நியாயமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பார்த்து கேட்கிறான். 6வது அத்தியாயம் 136வது வசனத்தில் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய வருகிறது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்பஉன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, 4 காரியங்கள், என் சமூகத்தில் இருக்கிற 4 காரியங்கள், அறியாமை கால பழக்க வழக்கங்கள். லா எத்ருக்கூன ஒன்று, பெரும்பாலான மக்கள் அதை விட்டு விடுவதில்லை. நிறைய மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அது அறியாமை கால காரியங்கள். என்னெல்லாம் செய்கிறாங்க? அல் ஃபஹ்ருஃபில் அஹ்சாப், பாரம்பரியத்தை, குலப்பெருமை அடிப்பது. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள் தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி, எங்கள் தாத்தா எப்படி, ஊரையே கட்டி ஆண்ட பரம்பரை நாங்கள். இந்த 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 வெத்து பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, மனுஷன் இயற்கையில் என்னன்னே தெரியல. ஒரு 2 தலைமுறை கழிஞ்சா போதும், 4வது தலைமுறையை பற்றி அவன் ரோட்டில் பிச்சு எடுத்து கிடந்திருப்பான், தாத்தனோ முப்பாட்டனோ. இவன் விடுவான் கதை, எங்கள் ஊரே கட்டி ஆண்டு ஊருக்கே சோறு போட்ட பரம்பரை, இன்னைக்கு நாங்கள் விதிவாசம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோமா. இதுவெல்லாம் பாரம்பரிய பெருமை. இது ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது. இது அறியாமை கால பழக்க வழக்கம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட இருக்குது, ஆனால் இருக்கக்கூடாது. அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், குலப்பெருமை அடிக்கிறார்கள். ஒத்தகனு ஃபில் அன்சாப், அதே மாதிரி பாரம்பரியத்தை சொல்லியே குறை சொல்லுகிறார்கள். உன்னை பற்றி தெரியாதா, உன் தாத்தனை பற்றி தெரியாதா, உன் தாத்தன் கோயிலில் திருடுனான், உங்கள் அப்பா முதலாளிகிட்ட திருடுனான், நீ என்கிட்ட திருடுற, அடே திருட்டு போய் வம்சம் தானடா நீ அப்படிமா. இவன் திருடுற இவனை தானே சொல்லணும். இவன் திருடுனா அதுக்காக வேண்டி இவனுக்கு ஒரு பட்டம், இவங்க அண்ணனுக்கு ஒரு பட்டம், இவங்க சித்தப்பனுக்கு ஒரு பட்டம், இவங்க பெரியப்பனுக்கு ஒரு பட்டம், மொத்த குடும்பம் பாரம்பரியம்னு சொல்லிவிட்டு ஒரு 25 பேருக்கு பட்டம் கட்டுவான் பார்க்கணும். வத்தானு ஃபில் அன்சாப், இந்த பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்லாத, திட்டாத. ஒரு தடவை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய அடிமையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. பார்க்குறவங்க கேட்பாங்க, என்னங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறியே. சில நேரத்தில் அப்படி வரும்போது நம்மளே கேட்குற மாதிரி தோணும்ல, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கேள்வி கேட்போம், அதே மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் என்னுடைய அடிமையை திட்டேன். எப்படி திட்டோம்னா, கருப்பியின் மகனே, அவங்க அம்மா பேரை சொல்லி திட்டிவிட்டேன், கருத்த பொம்பளைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திட்டேன். ரசூலுல்லாஹ் இதை கேட்டுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொல்லாங்க, யா அபாதர் இன்னக்க இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா ஐயர்தஹு பி உம்மி. அபூதரே, உன்னிடத்தில் இன்னும் இந்த அறியாமை கால செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய தாயை சொல்லி நீர் திட்டுகிறீரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திட்டாதீங்க, அவங்களாம் உங்களுடைய கைகளில் எல்லாம் கொடுத்துருக்குறான், நீங்கள் உண்ணும்போது அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதிலிருந்து அவர்களுக்கு உடுத்த கொடுங்கள், அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துடாதீங்க, சிரமமான காரியத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்னையில இருந்து நான் என்னுடைய இந்த பழக்க வழக்கத்தை, நடவடிக்கையை மாற்றிக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களிடத்தில் கூட நீங்கள் பாருங்கள், சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் விட்டு வம்பு சண்டைக்கு போக மாட்டேங்க. வந்துருச்சா ஒரு கை பார்த்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகிறது. அதுக்கு எந்த கையை பார்க்கணுமோ பார்த்துருது. அவங்க அம்மா கையை பார்க்கணுமா, அத்தா கையை பார்க்கணுமா, எல்லார் கையும் சேர்த்து பார்த்துடுறது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் சில கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது. சென்னைக்குன்னு சில வார்த்தை இருக்கிறது. எடுத்த எடுப்பில் அப்படிமா, அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அம்மா தான் வந்து நிற்பாங்க ஃபஸ்ட்டு. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னு கேட்டால் அம்மா தான் வந்து நிற்பான். அவன் செஞ்ச தப்புக்கு எழுத்தாப்பில் 2 வீலரில் முட்டி விடுவான். வாயிலிருந்து ஃபஸ்ட்டு வர்ற வார்த்தையை ஆனால் தான் ஆரம்பிக்கும். எதுக்குங்கிறேன், இது அறியாமை கால செயல். நபிகள் நாயகம் எச்சரிக்கிறார்கள். ஒல் இஸ்திஸ்காவு பின் நுஜூம்,
நட்சத்திரங்களை கொண்டு மழை தேடுவது அறியாமை கால செயல். ஒன் நியாஹத்து ஒப்பாரி வைத்து அழுவது அறியாமை கால செயல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1700வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஆனால் அனைத்து விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்கி அனைத்து செய்திகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு நபிகள் நாயகம் மக்களை பார்த்து உரை நிகழ்த்துகிறார்கள். அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தினுடைய அனைத்து காரியங்களும் தஹ்த கதமைய மௌதூன், என்னுடைய 2 கால்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டது. எல்லாத்தையும் புதைச்சிட்டாங்க சொல்லுவான். எல்லா அறியாமைகள் புதைச்சது தான் நம்ம தோண்டி வச்சிருக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் போட்டு கபரில் போட்டு மூடிட்டு போனாங்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதையெல்லாம் தோண்டி தோண்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 ஆண்டு கால இடைவெளியில் மக்களுக்கு சொல்லி 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 சீர்திருத்தம் செய்து எல்லா அறியாமை கால செயல்பாடுகளிலிருந்தும் மக்களை வென்றெடுத்து அவை அனைத்தையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை நபிகள் நாயகம் இந்த மண்ணிலே நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புரட்சிகர நாயகரின் வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து அவர்களுடைய பிறப்பு முதல் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அல்லாஹ்